நிச்சயமாக 200 இடங்களுக்கு மேல நாங்கள் கைப்பற்ற போகிறோம் நயினா நாகேந்திரனே சொல்றாங்க. நயினா நாகேந்திரனுக்கு பிஜேபி சேர்ந்தோன்னே கொஞ்சம் காமெடி சென்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு சார். மோடி அமித்ஷா அவர்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத இடத்துல இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் தனியா கிடையாது press சார். meet கொடுக்குறாரு. நசுக்கி எடுத்துருவாங்க. அண்ணாமலை ஒரு தவறான மூட்டைப்பூச்சி மாதிரி, இல்லைன்னா டெங்கு கொசு மாதிரி. கிரிமினல் புத்தியை தவிர அண்ணாமலை இன்னொரு விஜய், அரசியல் பூஜ்யம். ஆனால் கிரிமினல் புத்தி ஜாஸ்தி. பீகார் தேர்தலில் 20 வருஷம் இருந்தாங்க, ஆனா திரும்பி வரலையா அவங்க? பீகாரில் முட்டாள்கள் ஜாஸ்தியாக இருக்கலாம், தமிழ்நாட்டில் முட்டாள்கள் ஜாஸ்தி இருக்கு. புட்சாலி. பீகார் வெற்றிக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி நாளை தமிழகம் வர்றாரு. ஒரு பலூன் கட்டுறார்கள். விஜய் இருக்காரு, விஜய் உள்ள கொண்டு வரலாமான்னு ஒரு யோசனை போயிட்டு இருக்கு. விஜயை இடி ஆஃபீஸ்க்குள்ள வேணால் கொண்டு வரலாம். விஜயினால் உதயநிதியினுடைய வளர்ச்சியையும் இன்றைக்கு துணை முதல்வருங்கிற அந்த பதவியில் இருக்கிற அதிகாரத்தையும் அவரால் சகிச்சுக்க முடியல. உள்ள கொதிக்குது. சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மூத்த திரைக்கலைஞர் திரு எஸ்.வி. சேகர் அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி. அடிக்கடி சந்திக்கிறப்போ. இப்போது ரீசெண்டாக குறிப்பாக எஸ்ஐஆர் அப்படின்றது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கு. ஆமாம். நிறைய அரசு ஊழியர்கள் தேர்தல் ஆணையத்தால் துன்புறுத்தப்படுறோம், பணிச்சுமை அதிகமாக இருக்கு, எங்களுக்கு சம்பளத்தை கூட்டி கொடுக்கணும் அப்படின்லாம் பல குற்றச்சாட்டு முன்வைச்சு போராட்டம் நடத்துகிறாங்க. இல்லை, அது ஒரு நியாயமான ஒரு விஷயம் தாங்க. சாதாரணமாக ஒரு கம்பெனியில் 9 to 6 நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்க 6 to 9 ஒர்க் பண்ணும்போது இன்னொரு ஃபுல் பேமெண்ட் கொடுப்பாங்க சில ப்ரைவேட் கம்பெனிஸில். இதுவே சினிமா ஷூட்டிங்னா 9 to 6 ஒரு பேமெண்ட்டு, 9 to 9னா வேறு பேமெண்ட்டு, 1.5 பேமெண்ட்டு. அதில் என்ன தப்பு இருக்குது? அந்த அவங்க கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள்? அதாவது அரசு செய்கிற எல்லாத்தையுமே நீ ராப்பகலாக கண்ணு முழிச்சு பண்ணி ஆகணும்னு சொல்ல முடியாது. இது ஒன்றும் வார் டைம் கிடையாது. எக்ஸப்ட் வார் டைம் அண்ட் எமர்ஜென்சி, பாக்கிய எந்த நேரமும் ஒரு தனி மனித சுதந்திரம். 8 மணி நேரம் தான் ஒருத்தருடைய வேலை. அந்த 8 மணி நேரம் ஒழுங்காக வேலை செய்கிறாங்களான்னு வேணால் பார்க்கலாம். ஆனால் அரசு ஊழியர்னு நீ ஆனதுனால நீ இனிமேல் 58 வயசு வரைக்கும் செய்ய வேண்டிய வேலையை இந்த 2 வாரத்திலேயே செய்யணும்னா எப்படி செய்ய முடியும்? போலீஸுக்கும் சில சமயம் பணிச்சுமை காரணமாக தானே சூசைட் பண்ணிக்கிறதுக்கு போகிறாங்கன்றாங்க, அட்டெம்ப்ட் டு சூசைடு வருதுங்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே உண்டு. மாணவர்களுக்கு எடுத்துக்கோங்க. நீ ஃபஸ்ட்டு வரலைன்னா அவ்வளோதான், அவன் என்ன செய்வான் சொல்லுங்கள்? அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நாம் பார்க்கணும். எந்த இடத்துலையும் மனிதாபிமானத்தை விடாமல் தான் நம்ம வேலை வாங்கணும். அவங்க ஆசிரியர்கள் தரப்புல இருந்து, அரசு ஊழியர்கள் தரப்புல இருந்து கூடுதல் அவகாசம் நீங்கள் கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு நடைமுறை பின்பற்றுறதுக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்னொரு புறம் தேர்தல் ஆணையமும் மிக தீவிரமாக வேலை செய்கிறாங்க. எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்தி ஆகணும், நடைமுறைப்படுத்திட்டாங்க. நிறைய இடங்களுக்கு நாங்கள் ஃபார்ம்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். போய் சார் அது நான் ஒன்று சொல்லட்டுமா? தமிழ்நாட்டில் 6 கோடியே 40 லட்சம், 50ன்னு வச்சுக்கோங்க. 6 கோடியே 50 லட்சம் வாக்காளர்கள். அப்போது 13 கோடி ஃபார்ம்ஸ் கொடுக்கணும் இல்லையா? ஒரு ஃபார்மும் 2 கொடுக்குறாங்க. கொடுக்கட்டும், அது ஒரே நேரம் தான். ஆனால் 5 நாளில் 75% கொடுத்துட்டேன்னா எப்படி? அந்த 4ஆம் தேதி தான் ஆரம்பித்தாங்க. 4ஆம் தேதி எனக்கு ஆரம்பித்ததுக்கு 5ஆம் தேதி ஒரு ஃபோட்டோ வந்தது. ஆனால் எங்கள் ஏரியாவுக்கு கொடுத்தது 11ஆம் தேதி. இன்றைக்கி தேதி என்ன? இன்றைக்கி 18th 11th கொடுத்தாங்க. ஒரு மாதம் டைம்னா எனக்கு அப்போ அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் டைமா? இல்லை நான் 4th to 4th இல்லை அடுத்த மாதம் 4ஆம் தேதிக்குள்ளே நான் கொடுக்கணுமா? இல்லை உடனே கொடுக்கணுமா? இது ஒன்று இருக்குது. தவிர எப்படி ப்ராக்டிக்கலி 5 கோடி பேர். சரி, சிட்டியை விட்டுருங்க சார், பக்கத்து வீடு சார், கிராமங்கள் எப்படி சார் கொடுப்பாங்க? நான் மயிலாப்பூர் எம்எல்ஏ நிற்கும் பொழுது சர்ன்னு சுற்றி வந்துடுவேன். 20 டேஸ்க்குள்ளே அத்தனை இடத்தையும் போயிட்டு வந்தேன். ஆனால் இதுவே புறநகரில் தாண்டி, தாம்பரம் தாண்டி, விழுப்புரம் தாண்டி போகும்போது பார்த்தா அவங்களுக்கு 80 மைல் வரைக்கும் ரேடியஸ் இருக்கும். அப்போது போயிட்டு வந்துடுவாங்களா? நியாயமாக சொல்லணும். தவிர இந்த பத்திரிகை ஊடகங்கள் வழியாக ஒரு விஷயத்தை சொல்லப்படும் போது அதுக்கு உடனே யாரும் பதில் சொல்ல மாட்டாங்கிற துணிச்சலும் தைரியமும் தான் இந்த மாதிரி தவறான தகவல்களை கொடுப்பதற்கு செய்கிறது. நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, ஓட்டு போட்டவர்களுடைய எண்ணிக்கையும் போடப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையும் பார்த்தாலே வித்தியாசம் வந்தது. நிறைய தேர்தலில் நடக்கும். இல்லை சரியாக கவனிக்கலை, கூட்டம் மறந்து போயிட்டோம், மேலே இருக்கிற பிள்ளையார் சொல்லியும் சேர்த்து கூட்டிட்டோம், இப்படி ஏதாவது சொல்லுவாங்க.
இது என்ன பண்ண முடியும்? இது வந்து ப்ரெஷர். இது நான்லாம் வந்து இதுக்கெல்லாம் அகெயின்ஸ்ட் கிடையாது சார். ஆனால் அதற்கு உண்டான நேரம் இதுவல்ல. இத 2004 தேர்தல் முடிஞ்ச உடனேயே பண்ணியிருக்கணும். அவங்க பீகார மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு, பீகார்ல படிக்காதவங்க நிறைய ஜாஸ்தி. அங்க ஜாதி ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்கு. அங்க எப்படி பண்ணணுமோ பண்ணல. அதையே இந்தியா முழுக்க இம்ப்ளிமெண்ட் எனக்கு வாங்கின சட்டை உங்களுக்கு சரியா இருக்காது. உங்களுக்கு வாங்கின சட்டை கேமராமேனுக்கு சரியா இருக்காது. அந்த அடிப்படை அறிவு வேண்டாமா? இவங்க பீகார்ல, யூபியில, மகாராஷ்டிரா எங்க வேணா பண்ணிட்டோம். தமிழ்நாட்டுல அவர்களுடைய எண்ணம் நிறைவேறாது. இப்ப பீகார் பொறுத்த வரைக்கும் வெளியான ரிசல்ட் இருந்தே நிறைய குளறுபடிகள் இருக்கு. ஒரு 4 பாஜக வேட்பாளர்கள் வந்து ஒரே மாதிரியான நம்பர்ஸ்ல இருக்காங்க. 1,22,400 அப்படின்ற அந்த நம்பர்லயே நெறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு. சில சமயம் அது எல்லாத்தையும் நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பீகாருடைய இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம் ராகுல் காந்தி கடைசி வரைக்கும் அவர் பிரச்சாரத்துக்கு போகவே இல்லையே. 2 நாள் முன்னாடியே 3 நாள் முன்னாடியே போறார். மோடி வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்காரு, அமித்ஷா ஹோம் மினிஸ்டரா இருக்காரு, சுத்தி சுத்தி வராங்க. நான் என்ன சொல்றேன், உழைப்பு இல்லாமல் வெற்றி வராது. தவறு வந்து வெறுமன இந்த ஓட்டு திருட்டுங்கிற வார்த்தையை மட்டும் சொல்ல முடியாது. இங்க பாருங்க திமுக இவர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தார்னா தமிழ்நாட்டை 3 முறை ஃபுல்லா நூக் அண்ட் கார்னர் போயிட்டு வந்தார். மோடி இங்கே எவ்வளோ தூரம் வந்தாலும் அவர் இந்தியில் தான் பேச போறாரு. மேக்சிமம் ஒரு திருக்குறள் சொல்லுவார், இல்லைன்னா பாரதியார் கவிதை சொல்லுவார். அதை திருப்பி ராஜா தானே இப்போ மொழிபெயர்க்க போறாரு. அப்போ இன்னும் கோவம் தான் வரும் ஜனங்களுக்கு. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், அடிப்படை கிரவுண்ட் ரியாலிட்டி. இங்கே இந்திக்காரங்க வந்து ஆட்சி அமைப்பது என்பது நடக்காத காரியம். வெதர் இட் இஸ் காங்கிரஸ் ஆர் பிஜேபி, அவர்கள் இங்க இருக்கிற லோக்கல் கட்சியோடு இணைந்து தான் போக முடியும். அதுக்கு மேலே போக முடியாது. இங்கே ஆட்சி அமைப்பேன், எனக்கு அது கொடுக்கணும் இது கொடுக்கணும்னா சரியா வராது. இப்போ பீகாரில் நீக்கப்பட்ட வாக்காளர்களுக்கெல்லாம் இங்க வாக்குரிமை கொடுக்கப்படும். அது சந்தேகம். அது சொல்றது இங்கே பாருங்க, இந்த தேர்தல் கமிஷன் அவங்க ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஃபார்மில் வந்து இங்கே போட்டிருக்காங்க 1/7/2025 கடைசி இதுதான் தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்ட பீகாரின் சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலின் பிரதி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நான் என்ன நினைக்கிறேன், இது வந்து பீகாரில் போட்ட அப்ளிகேஷன் ஃபார்முடைய பின்பக்கம் அதை அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. அதனால தான் இவங்க டிரான்ஸ்லேஷன் முழுக்க தூர்தர்ஷன் ஜூனூன் தமிழில் இருக்கு பாருங்க. தந்தையின் பெயர் தந்தையின் டேஷ் பாதுகாவலின் பெயர். தந்தை இல்லாட்டான வாட்ச்மேனா, கார்டியன்னு போடணும், பாதுகாவலரின் பெயர்னு போட்டிருக்கு. பாதுகாவலர் எனக்கு பாதுகாவலர் இங்கே பிஎஸ்ஓ கொடுத்துருக்காங்க, அவரோட அட்டையை கொடுக்க முடியுமாண்ணா? என்ன முட்டாள்தனம்! தமிழ்நாட்டுக்கு வந்தால் எலெக்ஷன் கமிஷன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தமிழ் தெரிஞ்ச ஆட்கள் கிட்டலாம் பேசணும். இதில் வந்து இது மிஸ்லீடிங். பீகாருக்கு போட்ட அதே இதை தூக்கி தமிழ்நாட்டுக்கு ஒட்ட முடியாது அவங்களால. அது ஆனால் இப்போவும் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் பீகாரிஸ் ஒர்க் பண்ணலாம். மேக்சிமம் திருப்பூர் பக்கம் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க அப்படியே பீகாரிஸ் நேராக கிளம்பி வந்து அத்தனை பூத்துக்குள்ளேயும் அவங்க போனோன்னா பூத்துக்குள்ளெலாம் யார் இருக்காங்க? கட்சிக்காரங்க தானே இருக்காங்க, திமுக இருக்காங்க. அதே போல் நல்லா தெரிஞ்சுக்கணும், இது மோடியாக இருக்கட்டும் அமித்ஷாவாக இருக்கட்டும், அவனுக்கு அந்த பீகாரிக்கு இன்னைக்கு வாழ்வாதாரத்தை உசத்தி கொடுப்பது தமிழ்நாடு. அவன் தமிழ்நாட்டில் இருக்கிற இங்கே யார் ரேஷன் கொடுக்குறாங்களோ, இங்கே யார் ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த ஆட்சிக்கு தான் போடுவானே தவிர இங்கே வராத பாஜகவுக்கு போட மாட்டான். அவன் புத்திசாலி. தேர்தல் ஒரு நாளோடு போயிடும், அதுக்கப்புறம் வாழ்வாதாரம் இருக்குல்ல, வேலை செய்யணும். பீகார் ரிசல்ட் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள். இது வச்சுட்டு நாங்க வந்து அடுத்து மேற்கு வங்கம், தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல நாங்க வேலை செய்ய போறோம். நிச்சயமாக 200 இடங்களுக்கு மேல நாங்கள் கைப்பற்ற போகிறோம் நயினா நாகேந்திரனே சொல்றாங்க. நயினா நாகேந்திரனுக்கு பிஜேபி சேர்ந்தோன்னே கொஞ்சம் காமெடி சென்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு சார். இதை ரொம்ப இந்த மாதிரி காமெடியா பேசுறது வந்து தமிழிசை தான் பேசுவாங்க. ஏடிஎம்கே கூட்டணி வைத்து கொண்டு சொல்றாங்க. ஏடிஎம்கே என்ன பண்றதுன்னு தெரியாது தவிக்கிறாங்க சார். 4 பேரா பிரிஞ்சு போயிட்டாங்க சார். அதிமுக ஜூன்லாம் வந்து தெரியுமா ஒருத்தன் 1999ல் அந்த மாதிரி பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ வந்து இரட்டை புறா சின்னம்,
அந்த மாதிரிலாம் தனித்தனியாக நின்னாங்க. அது மாதிரி தான் இப்போ இருக்கு. இவங்க ஒன்று சேர்ந்தா கூட எல்லாருமே திருப்பியும் மேக்சிமம் திருப்பி செங்கோட்டையன் வேணா ரெட்டை இலையில நிற்கலாம். ஓபிஎஸ் ரெட்டை இலையில நிற்கலாம். டிடிவி தினகரன் ரெட்டை இலையில நிற்க முடியாது. ஓகேவா? அடுத்தது நம்ம இவங்க சசிகலா எலெக்ஷன்லேயே நிற்க முடியுமா முடியாதான்னு தெரியாது. அந்த 6 வருஷம் நேரம் முடிஞ்சு போச்சா இல்லையான்னு தெரியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த உறவுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கண்ணாடி மாதிரி. அதில் உடசல் கீறல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த வன்மமாக உள்ளுக்குள்ளே இருக்கும். தோளில் கை போட்டாலும் இவனை எப்படி ஒழிக்கிறதுன்னு பார்க்கறது தான் அரசியல். அதை செய்வாங்க. உள்கூத்துனால தான் நிறைய பேர் தோற்று போகிறது தேர்தலில். அது நடக்கும். நயினார் நாகேந்திரன் முதல்ல அவரால் அண்ணாமலையையே இன்னும் கட்டுப்படுத்த முடியலை. அண்ணாமலையை வாயில் பிளாஸ்டரியை போட்டு மூடி அண்ணாமலையை மோடிக்கிட்டேயோ அமித்ஷாட்டையும் சொல்லி தமிழ்நாட்டை விட்டு வெளில விரட்டி விட்டுட்டாலே பிஜேபி இன்னும் 2 சீட்டு அதிகமாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. நான் அதான் கேட்டுட்டு இருந்தேன். அண்ணாமலை மோடி அமித்ஷா அவர்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத இடத்துல இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணு தனியா கிடையாது பிரஸ் சார். மீட் கொடுக்குறாரு. நசுக்கி எடுத்துருவாங்க. அண்ணாமலை ஒரு தவறான மூட்டைப்பூச்சி மாதிரி, இல்லைன்னா டெங்கு கொசு மாதிரி. அண்ணாமலையை விட்டு வச்சிருக்காங்க. அவர் சம்பாதிச்ச சொத்து கணக்கெல்லாம் வந்துருச்சு. இது என்ன பண்ண போற நீ அப்படின்னு பார்ப்பாங்க. தனியாக கட்சி கிச்சி ஆரம்பிக்கிறேன்னா போட்டு நெசுக்கிடுவாங்க. அவர் மிஞ்சி போனால் எப்படி சொல்லுவார் தெரியுமா, நான் கட்சி ஆரம்பித்து உங்களுக்காகவே பிரச்சாரம் பண்ணி அந்த அத்தனையும் ஜெயிச்சு உங்கள்கிட்ட கொடுக்குறேம்மா. அவ்வளோ பெரிய கட்சி இருக்கும்போதே 40 சீட்டும் தோற்ற வரவர். அந்த ஆளுக்கு ஒன்றுமே தெரியாது சார். கிரிமினல் புத்தியை தவிர அண்ணாமலை இன்னொரு விஜய், அரசியல் பூஜ்யம். ஆனால் கிரிமினல் புத்தி ஜாஸ்தி. அடுத்தவனுக்கு எடுக்கிறது, ரகசியமாக ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, பிளாக்மெயில் பண்ணுறது, அப்படிப்பட்ட திறமை வாய்ந்த ஒரு தவறான போலீஸ் பதவிக்கு வந்து உட்கார்ந்த ஒரு ஆள். அங்கேருந்து அவரை டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் குண்டுராவுங்கிற சீஃப் மினிஸ்டர் தான் நினைக்கிறேன். அப்போது அவருடைய இதையோ ரெக்கார்ட் பண்ணி ஏதோ சேனலுக்கு கொடுத்து அது தெரிஞ்சு போய் அவரை டிஸ்மிஸ் பண்ண போய் இவங்க அப்பாலாம் போய் கெஞ்சி அங்கே ரூபான்னு ஒரு ஐபிஎஸ் அவங்க ஏதோ ரெக்கமெண்ட் பண்ணி சரி நானே ராஜினாமா பண்ணிடுறேங்கிற மாதிரி வெளியில் வந்த வாய் இன்னைக்கு வாய்க்கிலேயே காது வரைக்கும் பேசிகிட்டு இருக்கு. யூஸ்லெஸ் ஃபெலோ அண்ணாமலை. உழைக்கிற காசு நாங்கள் உழைக்கிறோம். ஆமாம், கண்டிப்பாக. மற்றவங்க யாரோ உழைச்ச காசுல இந்த ஆள் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கான். ஏது சார் முடியுமா? எங்கேருந்து வரும்? அந்த ஆளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு கிட்டத்தட்ட 1000 கோடி இருக்குன்றாங்க. இப்போ சவுக்கு சங்கருடைய பல கருத்துக்கள் என்னால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் அவர் அத்தாரிட்டேட்டிவாக சொல்கிறார் சவுக்கு சங்கர். இவர் வெறும் என்ன பெய்டு ஏஜென்சிஸ் மாதிரி பத்திரிகைகளையும் எல்லார்கிட்டையுமே இப்போ எலெக்ஷன் டயத்துலேயே எல்லா பத்திரிகையுமே அவங்க ஒரு ஏஜென்ட்டை அனுப்புவாங்க. உங்கள் ஏரியாவில் எம்எல்ஏக்கு நிற்கிறவங்க கிட்ட நாங்கள் கவர் பண்ணுறோம். இந்த 1 மந்த்து இந்த எலெக்ஷன் பிடிக்க வரைக்கும் டெய்லி அவருடைய பிரச்சார ஒரு ஃபோட்டோவும் தகவலும் வரும். இதற்கு நாங்கள் 5 lakhs சார்ஜ் பண்ணுறோம். அஃபிஷியலாக ஆன் செக்கு கையில் டேபிளுக்கு அடியிலெல்லாம் கிடையாது. இது பிஸ்னஸ். பத்திரிகைகள் செய்வாங்க. இன்ஃப்ளூயன்சஸ்ஸு கேஷாக வாங்கிப்பாங்க. நான் ஆகா ஓவன் என்ன வேணால் எழுதலாம். 234 தொகுதி 200 தொகுதி ஜெயிக்கிறேன்னு ஏன் இவர் சொல்லணும்? நயினாரு 300 தொகுதி ஜெயிக்கலாமே. இப்போ அண்ணாமலை தலைமைக்கு கட்டுப்படாமல் இருந்திருக்கலாம், சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனால் நயினா நாகேந்திரன் அண்ணாமலை பண்ண அத்தனை விஷயமே தப்பு தான் சார். ஈ வாண்டட் டு பிளாக்மெயில் கோ பீப்புள், கூட இருக்கிறவங்களையே பிளாக்மெயில் பண்ணுறது. அவர் மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் எனக்கு தெரியல. அந்த ஆள் கண்ணை பார்த்து பேசுவாரா? கண்ணை பார்த்து பேசாதவன் திருட. கண்ணை பார்த்து பேசணும். அதாவது நான் கேமரா லென்ஸை பார்த்து பேசுகிறேன். இப்படியே மூஞ்சி தொடச்சிக்கிறது, இப்படி பார்க்கறதுலாம் இஸ் எ கில்ட்டி ஃபெலோ. குற்ற உணர்வு. ஆனால் அதை தாண்டி பதட்டம், மென்டலி சம்திங் அஃபெக்டட். மாட்டிப்போமோ. ஏன் இது உண்மை சொல்லும் இந்த இதில் வந்து நம்மளுடைய அட்ரினல் சம் கெமிக்கல்ஸ் அதிகமாக சுரக்குமா போய் சொல்லும்போது? அவர் பேட்டி எடுக்கும்போது எடுத்தாலே தெரிஞ்சிடும். அது அதிகமாக சுரந்து ஒரு பாட்டிலுக்குள்ளே ஃபுல்லாக கூட வந்துடும். அண்ணாமலையை நான் ஃபஸ்ட்டு மந்த்து தான் நம்பினேன். ஆனால் அந்த 1 மாதத்தில் கண்டுபிடிச்சிட்டேன் இஸ் எ பக்கா ஃப்ராடுன்னு. ஆனால் கடைசி வரைக்கும் அமித்ஷாவாகட்டும் மோடி ஆகட்டும் நான் எத்தனை லெட்டர் போட்டிருக்கேன். ஆனால் அந்த லெட்டர் அவங்க கைக்கு போகாத பார்த்துக்கிறதுக்கு உண்டான எல்லா தகுதித்தமும் பண்ணினாரே ஒழிய இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுல்ல. ஒரு
ஒரு குருவுக்கு தெரியாத ஒரு சீடன், நம்ம எல்லாம் கத்துக்கிட்டோம். குருவோட எனக்கு நிறைய தெரியும். இவர்கிட்ட நம்ம என்ன இருக்கிறதுன்னு தெரியாத கிளம்பிட்டானாம். கிளம்பினா கொஞ்சம் தூரம் போனோனே, "இப்படி குருகிட்ட சொல்லாத போறியே, தப்பு இல்லையா?" அப்படிங்கிறானா யாரோ ஒருத்தன். காத்தால 5 மணிக்கு, 6 மணி, 6:30 மணி, 7 மணி அப்படியே 4 பேர் சொன்னோனே பதறி அடிச்சுக்கிட்டு, யாருக்குமே தெரியாது. அப்படியே ஓடி வந்து குரு கால்ல விழுந்தானாம். யாரும் தெரியல குருவே, அந்த 4 அவங்க தான்டா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அவங்களுக்கு தெரியாத நீ எதுவுமே பண்ண முடியாது. இறைவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். கோவில் சாத்தியிருக்கலாம். எனக்கு வேணா சாமி தெரியாம இருக்கலாம். ஆனா சாமிக்கு என்ன தெரியும்? அது மாரி அண்ணாமலை பண்ற திருட்டுத்தனமும், அயோக்கியத்தனத்தையும் ஜனங்கள் வேணா தெரிஞ்சாகவும் இருக்கலாம். இன்னைக்கு அண்ணாமலையோட ரகசியம், அண்ணாமலை ஃபைல்ஸ் எல்லாம் வெளில விடுறது யாரு? பிஜேபியில இருக்கிறவங்க தான் வெளில விடுறாங்க. அண்ணாமலையோட கூட இருந்து தனக்கு வாழ்க்கையில ஏதாவது செய்வார்ன்னு செஞ்சபோது, கடைசியில அண்ணாமலை அவங்களெல்லாம் வச்சு செஞ்சார். அதுக்கு மேல ஒண்ணும் செய்யல. அண்ணாமலை போன்றவர்கள் அரசியல் வியாதிகள். அரசியலில் இருந்து நீக்கப்பட வேண்டியவர்கள். இப்ப நயனா நாகேந்திரன் சொல்ற அந்த 200 சீட் அப்படின்றது பாஜக தலைமையினுடைய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்திருப்பாங்கல்ல. நம்ம வந்து சார் நயினார் நாகேந்திரனுக்கு என்ன சார் போச்சு? அவருக்கு என்ன நஷ்டம் சார்? ஹிந்தியில வர்றத அப்படியே தமிழ்ல யாராவது திருப்பதி நாராயணன் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தா, அத அப்படியே படிக்க போறாரு. அதுக்கு மேல அவர் என்ன இருக்கு? இப்ப யாராவது திட்ட போறாங்களா? யார கேட்டு சொன்னேன்? நீ 200 சீட்டு ஜெயிப்பேங்க. இப்ப திமுக கூட 200 சீட்டு ஜெயிக்குங்கிறாங்க. என்னுடைய கணிப்பு 170 பிளஸ் வரும். என் கணிப்பு. பட் திமுக தான் ஆட்சி அமைக்கும். இன்னைக்கு பீகார்ல ஜெயிச்சதுக்கு காரணம், இட் இஸ் நாட் பீகார் ஃபார்முலா இல்ல. பீகார் வந்து என்ன பண்ணுச்சு? தமிழ்நாடு ஃபார்முலாவை அடாப்ட் பண்ணிச்சு. அத நல்லா தெரிஞ்சுக்கங்க. இத பார்த்தீங்களா? முதல்வரின் அற்புத திட்டங்களால் அசுர வளர்ச்சியில் தமிழ்நாடு. இங்க பாருங்க. மகளிர் உரிமை திட்டம் ரூ. 1000, புதுமை பெண் திட்டம் ரூ. 1000, நான் முதல்வர் திட்டம். ஓகே. 30% மானியத்தோட, அப்புறம் அம்பேத்கர் தொழில் முன்னேற்ற திட்டம். இது எல்லாமே ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அனைத்து இது. அப்புறம் பாருங்க, மாசம் வந்து ரூ. 888 சேமிக்க வாய்ப்பளிக்கும் மகளிர் விடியல் பயண திட்டம். ஓகே. பள்ளிக்கு வரும் குழந்தைங்களுக்கு பசி போக்கிட கார்த்தால இது லஞ்சு. ஓகே. இது இது அத்தனை தொழில் முதலீடாவது விட்டுருங்க, அது இண்டஸ்ட்ரீஸ். நேரடியாக 2 கோடி மக்களுக்கு போய் சேருது. அதைத்தானே அவன் 10,000 அனௌன்ஸ் பண்ணா. இப்ப நம்ம கூட தான் பொங்கலுக்கு 5,000 கொடுப்போம். இப்போ கொடுத்த பணத்தையே இதுவரைக்கும் திமுக இந்த ஆட்சியில ஒரு குடும்பத்துக்கு கொடுத்த பணத்தை எண்ணி பாருங்க. ஒரு மாசத்துக்கு ரூ. 1000, வெறும் ரூ. 1000 ஒருத்தர் வாங்கினாலே வருஷத்துக்கு ரூ. 12,000. ஏதோ 3 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ரூ. 36,000 வாங்கியிருக்காங்க ஒரு குடும்பம். இப்ப அதை போய் எலெக்ஷன் டயத்துல நிறுத்த முடியாது. எலெக்ஷன் டே வரைக்கும் அது கொடுக்க முடியும். ஏன்னா இது ஆல்ரெடி இருக்கிற ப்ராசஸ். பொங்கலுக்கு ரூ. 5,000 கொடுத்துருவாங்க. இல்ல இங்கேயும் ரூ. 10,000 கொடுத்துட்டா பிஜேபி காரங்களும் கியூல நின்று அந்த காசு வாங்கிட்டு அது போக நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஒரு ஆட்சியின் கீழ் நிறைய பிரச்சனைகள் மக்கள் சார். ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த ஊழல் கீழல் இதெல்லாம் யாருமே ஜனங்க பார்க்க மாட்டாங்க சார். அவன் பாதிக்கப்படணும். நீங்க பணம் கொடுக்குறீங்க, உங்ககிட்ட இருந்து அவர் வாங்கிக்கிறார், அவர் வீடு கட்டுறாரு. அவர் பணம் கொடுக்குறாரு, நீங்க வாங்க, நீங்க வீடு. எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு வரவேண்டிய அந்த எனக்கு வரவேண்டிய பணம் எனக்கு வரலன்னா தான் பிரச்சனை. நம்ம வீட்டில் கரண்ட் போச்சுன்னா நாம உடனே எலக்ட்ரிசிட்டி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்றதில்ல. ஜன்னலை திறந்து பார்ப்போம். பக்கத்து வீட்டில் கரண்ட் இருக்கானே, அங்க இருக்குன்னு, அடப்பாவி அவன் வீட்டில் கரண்ட் இருக்கா, நம்ம வீட்டில் மட்டும் இல்லையா, வச்சுக்கிறேன், ஓட்டு நான் தானே போடணும் அப்படின்னு தான் வரும். அப்போ அவங்க வீட்லேயும் கரண்ட் இல்லைன்னா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் மக்களோட மனோபாவம். ஏங்க 70 வருஷமா ஒரு ஆளக்கூடிய ஒரு கட்சி இந்த மனோபாவம். இப்போ பாஜகங்கிறது எப்பங்க வந்தது? 30 வருஷம் முன்னாடி தானே வந்தது. 80ஸ்க்கு அப்புறம் தானே வந்தது. ஜனசங்கா தானே இருந்தது. அத்தனை பேரும் பாஜகவாகவே வந்தாங்க. காங்கிரஸ்ல இருந்தும் வந்தான், பாக்கி இருந்தான். ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு அடிப்படை. ஆர்எஸ்எஸ்ங்கிறது அது ஒரு சர்வாதிகார போக்கு உள்ள ஒரு அமைப்பு. இங்க நோ கொஸ்டின்ஸ், ஜஸ்ட் டு ஒபே. என்ன சொன்னாங்க? நீங்க ஆர்எஸ்எஸ்ல சேரு. அதை விட ஒழுக்கமா எங்க அப்பா வளர்த்துருக்காரு. அதெல்லாம் நான் ஒன்றும் சேர வேண்டியது.
இல்ல இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் சொல்கிற சில விஷயங்கள ஒபே பண்ணி தானே நயனா நாகேந்திரன் இருந்து எல்லாருமே செயல்பட முடியும் இங்க தமிழ்நாட்டுல. அது என்னன்னா, ஆர்எஸ்எஸ் தயவு இருந்தா தான் பிஜேபியில பதவி வாங்க முடியும். ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்திக்கிட்டே, குஷிப்படுத்திக்கிட்டே இருந்தா பதவியில தொடரலாம். இது என்ன அமைப்பு? அப்ப இந்த அமைப்புக்குன்னு என்ன சுயம் என்ன இருக்கு? சுயமே இல்லையே! நான் என்ன சொல்றேன், நானும் இந்துத்துவவாதி தான். ஆனால் நான் முஸ்லீம்களுக்கும், கிறிஸ்டியனுக்கும் எதிரானவன் அல்ல. ஆனா இவங்க சொல்ற இந்துத்துவா யாருன்னா, எங்கள தவிர யாருமே இருக்கக்கூடாது. எல்லாரும் இந்துவா மாறுங்க. எப்படி மாற முடியும்? ராமர் கோயில் கட்டியிருக்காங்க. நான் போல. இல்ல அன்பில் மோகன் பகவத் இல்ல சொன்ன சார் நான் சொல்றேன். ராமர் கோயில் கட்டிட்டாங்க. நான் போல. நான் என்ன ஆன்டி இந்தியனா? நான் ஐயரு சார். நான் சிவன் கோயிலுக்கு போறவன். ராமர் வைஷ்ணவர் கோயில். வைஷ்ணவர் கோயில், பார்சாதி கோயில் போறவங்க தீவிரமான வைஷ்ணவராக அது ஒரு நாமமோ, யூவா இருக்கட்டும், ஐயா இருக்கட்டும், எதுவான இருக்கட்டும். அவங்க சிவன் கோயிலுக்கு வரவே மாட்டாங்க. அதனால அவங்க இந்து இல்லையா? முட்டாள்தனம். அவங்க நார்த் இந்தியாலயே எல்லா சாமியும் வெள்ள வெளுக்க இப்ப இதுல வெள்ள வெளேர்ன்னு இருக்கும். இங்க கருப்பு தான் அழகு. கருங்கல்ல பண்ணியிருக்கிறது தான் சாமியுடைய அந்த உக்கிரகம், அந்த வீரம் எல்லாமே தெரியும். அடிப்படையா தெரிஞ்சுக்காம ஒரு 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 ஹிஸ்டரி, அந்த லேண்டோடைய ஜியாகிரஃபி எதுவுமே தெரியாத நான் இங்க வருவேன்னு எப்படி வருவேங்க? சேத்துக்குள்ள கால விடுற மாரி தான். அப்படியே புதைஞ்சு போ வேண்டியது. இல்ல அவங்களும் சில ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப விஜய் இருக்காரு. விஜய் உள்ள கொண்டு வரலாமான்னு ஒரு யோசனை போயிட்டு இருக்கு. விஜய இடி ஆஃபீஸ்க்குள்ள வேணா கொண்டு வரலாம். எனக்கு தெரிஞ்சு. விஜய் இப்போ அவர் சிபிஐ இது கேட்டிருக்காரு இல்லையா? என்கொயரி. அந்த என்கொயரி ஆஃபீஸுக்கு கொண்டு வரலாம். விஜய் வரமாட்டார் சார். விஜய்க்கு இப்போ அஸ்ட்ராலாஜிக்கலா நேரம் சரியில்ல அவருக்கு. ஓகேயா? அவர் தவறான முடிவுகள் தான் எடுப்பார். தவறும் விஜய் இன்னொருத்தருடைய ஆ அட்வைஸை கேட்டு நடக்கக்கூடிய நிலையில விஜய் இல்ல. விஜய் சொல்றத கேட்டு இந்த புள்ளிங்கோலாம் குதிக்குது பார்த்தீங்களா? அந்த அணில் குட்டிகள். அதுங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது பாவம். இந்த எஸ்ஐஆருக்கு எல்லாரும் போர்டு வச்சிருக்காங்க. ஆனா அந்த போர்டுல என்ன எழுதிருக்குன்னே அவங்களுக்கு தெரியல. அவங்க பாவம் சார். ஆனா சிபிஐ என்கொயரி அது ரொம்ப இருக்கும்போது தமிழகத்துக்கு ஆபத்தானது. ம். ஏன்னா விவரம் புரியாத ஒருத்தனை கொண்டு வந்துட்டீங்கன்னா, அதை விட மோசம் கிடையாது. நம்ம பாக்கெட்ல என்ன பண்ணுவோம், எங்க டிராமால சொல்லுவோம். இந்த திருச்சி முரளின்னு வாயிலேயே குண்டு வச்சிருச்சு அவனுக்கு. இல்ல ராணுவத்துல சொல்லிக் குடுத்தாங்க. அந்த குண்ட என்ன பண்ணேன், திரிய கவுகிட்டு குண்ட தூக்கி போடணும்னு. இவன் என்ன பண்ணிட்டான், குண்ட கவிக்கின்னு திரிய தூக்கி போட்டான். குண்டு வாயிலேயே வெடிச்சிருச்சுன்னு. அந்த மாதிரி ஆட்கள் தான் நம்முடைய ஆ இக்கு போட்ட வெற்றி கழகம். தவறும் அந்த இவர் பேசுற என்பளது அத திரும்பி நாங்க இட்டுக்குனே போட்டாங்க, அத்துக்குனே போட்டாங்க. அந்த ஆளுக்கு 4 சந்துக்குள்ள இருந்த ஒரு ஆள கூட்டின்னு வந்து, ஒரு கவுன்சிலருக்கே இங்க கிட்டத்தட்ட இல்ல 60 சிபிஐ என்கொயரி இருக்கும்போது எஸ்ஐஆருக்கு எதிரா அவங்க போராட்டம் நடத்துறாங்கல்ல. அ சிபிஐ என்கொயரி இருக்கும்போது எஸ்ஐஆருக்கு எதிரா போராட்டம் நடத்துறாங்கன்னா, அவங்க வலிமையோட தான் இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த கட்ஸ் எல்லாம் என்ன இருக்குல்ல. ஒரு கொசு கடிக்குது. இப்படி தட்டி விட்டு போணும்ல, கொசு பாரேன், இது என்ன பண்ண போகுது? அப்படின்ட்டு தட்டுற மாரி. அதாவது பாஜக அரசுக்கு ஆட்சியில் இருக்கிற திமுகவையே எப்படி அசைச்சு பார்க்கறதுன்னு தெரியாத ஒரு அதே சிந்தனையில இருக்கும்போது, அ ஒ விஜய் எல்லாம் குறுக்க வந்தா, "தம்பி ஓரமா போய் விளையாடுன்னு" தான் சொல்லுவாங்க. விஜய்க்கு கூட்டம் வருதுங்க. கூட்டம் ஓட்டா வராது. இது சரித்திரம் நிரூபிச்சது. அந்த சரித்திரத்த மாத்துறதுக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு சொல்லுங்க? சூர்யா இதுவரைக்கும் 6000 குழந்தைங்கள படிக்க வச்சு, அவரு இதுவா எல்லாம் டிகிரி வாங்கி, டாக்டர் ஆகி, வக்கீல் ஆகி, வேலைக்கு போயிட்டு, குடும்பத்த நல்லா இவரு என்ன பண்ணியிருக்காரு சொல்லுங்க? ஏதாவது ஒரு பப்ளிக் சொல்லுங்க. கல்யாணம் கட்டினா, கல்யாண மண்டபம் கட்டினாரு, வாடகைக்கு விட்டார், அது கட்டினார், வாடகைக்கு விட்டார், இது கட்டினா, வாடகைக்கு விட்டார். வாடகைக்கு விட்டு வாடகை அவருக்கு தானே போகுது. இல்லையா? ரஜினிகாந்தே என்ன சொன்னாங்க? ராகவேந்திரா கல்யாண மண்டபத்த குடுத்துடுறேன்னு சொன்னாங்க. உடனே குடுப்பாருன்னு நெனச்சாங்க. அப்புறம் எனக்கு பிறகுன்ட்டாரு. அவருக்கு பிறகு யார போய் கேட்பீங்க குடுக்கலன்னா? யோசிச்சு பார்க்கணும். சி நான் இருக்கும்போது கண்தானம் பண்றேன் அப்படின்னு எழுதி குடுத்துருப்பேன். நான் இறந்த பிறகு, ஐய்யய்ய! அதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்ட்டா, இல்ல அவரே சொல்ட்டார். அவர் எங்கய்யா சொல்ல சொல்லுங்க அப்படின்னு தானே கேட்பாங்க. ஃபர்ஸ்ட்டு எதார்த்தம் புரிஞ்சுக்கணும். அரசியல்ல ஒரு விஷயம். கம்பேரிசன்.
அதிமுக எந்த குறையை திமுகல சொன்னாலும் அது அத்தனையும் அதிமுக வேற ரேஷியோல பண்ணிருக்கு. வந்தா இதை விட பெரிய ரேஷியோல பண்ணும். ஆனால் தமிழ்நாட்டுல திமுக விட்டா அதிமுக கிடையாது. அப்போ நாம உள்ளேயே வர முடியாதுங்கும்போது, முதல்ல அதிமுகவை ஒழிப்போம். அதுக்கு உறவாடி கெடுப்போம்னு சொல்லி தான் பிஜேபி அதிமுகவையே டார்கெட் பண்றாங்க. அதிமுகவை ஃபுல்லா ஒழிச்சுட்டா, அப்போ இப்போ திமுக ஒழிக்கிறது, திமுகவை அழிக்கிறது, எல்லாத்தையும் பண்றதெல்லாம் அவங்களுக்கு 36க்கு அப்புறம் வேணா ஒரு சின்ன அது வரைக்கும் இவங்க இருக்கணும். 27க்கு அப்புறம் மோடியினுடைய ஆட்சி இல்ல. ஆட்சி 15 வருஷம். இங்க 5 வருஷத்துக்கே உனக்கு ஆன்டி இன்கம்பரன்ஸ் இருக்குன்னா, 15 வருஷத்துக்கு இருக்காதா? இல்ல அப்படி என்ன பார்த்தா ராமர் பீகார் ஆள்றாரு? இல்ல பீகார் தேர்தல்ல 20 வருஷம் இருந்தாங்க. ஆனா திரும்பி வரலையா அவங்க? பீகார்ல முட்டாள்கள் ஜாஸ்தியா இருக்கலாம். தமிழ்நாட்டுல முட்டாள்கள் ஜாஸ்தி இல்ல, புத்திசாலிங்க. அதனால தான் இத திராவிட நாடுன்னு சொல்றாங்க. திராவிட அப்ப ஏன் இத பீகார்ன்னு சொல்லிட்டு போங்க. இல்லையா? இப்போ போன தடவ ஒரு 20 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம். போன தடவ எவ்வளவு சீட் ஜெயிச்சாங்க? நான் சொல்றேன். ஒருத்தருக்கு குடுக்காதீங்கன்னு சொல்றேன். அவங்க கொண்டு குடுத்தாங்க. திருவண்ணாமலையில யாரோ ஒருத்தருக்கு. அந்த ஆளு வாங்கின அன்னைக்கே அடுத்த நாளே சார் இதுல இன்னொன்னு இருக்கு சார். சீட்டு வாங்குறது முக்கியம் இல்ல. விலை போகாம இருக்கணும். கட்சி குடுக்குற பணத்தையும் வாங்கி வீட்டுல வச்சுக்கிட்டு, அ ஆளுங்கட்சியும் மத்த கட்சி குடுக்குற பணத்தையும் வாங்கி வீட்டுல வச்சுக்கிட்டு, இப்ப திமுக எப்படியாவது போராடி பார்த்தலான்னு போராடி பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு அதிமுகல இருக்கிறவங்களே கூட்டணி பலமா இருந்தா நிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்துல தான் நிறையா எம்எல்ஏக்கள் நிக்கிறவனோ, நிக்க போறவங்களோ, நிக்கலாம்னு ஆசைப்படுறவங்களோ இருக்காங்கன்னு எனக்கு. கூட்டணியை விரிவுபடுத்தணும்னு பாஜக விரும்புது. அதனால பாமக உள்ள கொண்டு வரணும். ஜி.கே. வாசன் வந்து எடப்பாடி அவர்களை மீட் பண்றாரு. பாமக வரும் சார். பாதி பாமக தானே வரும். அப்பா வந்தா பையன் வரமாட்டான், பையன் வந்தா அப்பா வரமாட்டான். பையன் அதிமுகவோட போனா அப்பா திமுகவோட போயிடுவாரு. இதே கூட்டணி பலம் திமுகவுக்கு. நாங்க தான், எங்களால தான், எங்க கூட்டணியினால தான் திமுகவுக்கு பலம்னு கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டே இருந்தா, அவங்க கூட்டணியை விட்டு போனா அவங்க யாருக்கு பலம்னு காட்ட முடியும்? காங்கிரஸ் இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல ஜெயிக்கிறது முக்கிய விஷயம் இல்லை காங்கிரஸுக்கு. 29 எலெக்ஷன்ல காங்கிரஸ் டெல்லியில ஜெயிச்சு ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டரா கொண்டு வரணும். ஒருவேளை ராகுல் காந்திக்கு விருப்பம் இல்லைன்னா பிரியங்கா காந்தியை கொண்டு வரணுங்கிற ஒரு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இப்போ இங்க இத்தனை சீட்டு 10 எம்பி சீட்டு ஜெயிச்சு கொடுத்தாரா ஸ்டாலின் அவர்கள் திமுகல? அதை ஜெயிச்சு கொடுக்குற இது நம்பிக்கையை எப்படி விஜய் கொடுத்துருக்காரு? கொடுக்க மாட்டாரு. சரி, விஜயோட இந்த கூட்டம் டெல்லி ரோட்ல செல்லாது. விஜய் தமிழ் நடிகன் தானே சார். அமீர் கானுக்கு வர கூட்டம் விஜய்க்கு வருமா? ஆனா டெய்லியும் செய்திகள்ல டிபேட்ல வந்து காங்கிரஸ் அதிருப்தியில இருக்கு, காங்கிரஸ் அதிருப்தியில இருக்கு, ஏதோ போயிருவாங்க அப்படின்னு அவங்க விவாதிக்கப்படுது. காங்கிரஸுக்குள்ளேயே அதிருப்தியில் இருக்கிற கூட்டம். நமக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இதை எப்படியாவது குண்டு வச்சுக்கினே இருக்கணும்னு நினைக்கிற கூடி இது எல்லாம் ரொம்ப வருஷமாவே நடக்கும். நான் வந்து காங்கிரஸ்ல ஒரு 11 மாசம் இருந்தேன். அப்புறம் தங்கபால் இருந்தபோது தான் வேற யாரோ பண்ண கலாட்டாக்கு என்ன வெளில அமிச்சிட்டாரு. அப்போ ஒரு இதுல பேசுறேன். அப்போதான் இவங்க டிமாண்ட் பண்ணி 60 சீட் வேணும் எங்களுக்கு அந்த தேர்தல் 2011 நினைக்கிறேன் இல்லையா? கரெக்ட். 2000 அப்போ நான் பேட்டியில சொல்றேன், ஜெயிக்க போற சீட்டு 4ஓ 5ஓ, இதுக்கு எதுக்கு 60 சீட்டு வாங்கணும்? அட்லீஸ்ட் திமுகவாவது ஜெயிச்சுட்டு போட்டோம். ஒருத்தர்கிட்ட நம்ம கிட்ட ஈடி இருக்கும், அது இருக்கும், என்ன வேணா பயமுறுத்தலாம். அது 1 to 1. ஆனா ஓட்டு போடுற மக்கள் வேற. கலைஞரை ஒருத்தன் பயமுறுத்துறான் அப்படின்னு சொன்னா கலைஞர் பயப்பட மாட்டார். ஆனால் கலைஞரை நம்பி இருக்கிற, கலைஞர் தான் வரணும்னு நினைக்கிற ஒரு 1 கோடி பேர் ஓட்டு போடுறவன் அவன் கோவப்படுவான். அப்போ அவன் யார் மிரட்டுறாங்களோ அவங்களுக்கு எதிராக ஓட்டு போடுவான். இதுதான் கூட்டணிக்குள்ளேயே தோத்து போற விஷயம். ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும். 1000 டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். அதை அசிஸ்டண்ட்டை விட்டு சொல்ல வைக்கிறது, நம்ம கட்சி ஆளை விட்டு பேச வைக்கிறது, இதெல்லாம் அந்த குட்டியை விட்டு ஆழம் பார்க்கறதுங்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது. பீகார்ல போட்டி வேட்பாளர்லாம் போட்டாங்களே. அதைத்தான் சொல்றேன்.
பண்ணக்கூடாது. ஆனால் அரசியலுங்கிறது என்னன்னா, உனக்கு போர் மாதிரி வெற்றி தான் உனக்கு. அது எந்த வழிமுறை வேணால் பண்ணலாம், அவ்வளோதான். அப்போ அதில் பெரிய எத்திக்ஸ் இல்லை. அதனால தான் சட்டத்திட்டங்கள் கொஞ்சம் கடுமையாக இருக்குது. தமிழ்நாட்டில் பீகார் இருக்குது. பீகார் மாதிரி தமிழ்நாட்டில் பீகார் ஃபார்முலாவில் வரணும் அப்படின்னு இவர் நயினார் நாகேந்திரன் ஆசைப்பட்டா நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் வரும். அனைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இந்தி பேசக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் அத்தனை பேரையும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து பூத் ஏஜென்ட்லேருந்து அத்தனை பேரையும் பீகார்காரங்களாக போட்டுட்டு ஒரு வார்த்தை கூட அவங்களுக்கு தமிழே தெரியாமல் இருக்கும்போது, அப்போ கூட பூத்தில் இருக்கிற நம்ம கட்சிக்காரங்க பேசுறது அந்த ஆளுக்கு புரியாது. ஃபஸ்ட்டு அடிப்படையாக நீ எங்கே வரணும்? நான் ஒரு வார்த்தை தப்பாக போச்சு, இதை ஏற்றக்கூடாதுன்னு யார் சொல்ல முடியும்? அத்தனை பேருக்கும் அர்ச்சனா பட்நாயக்கா அவங்க வந்து சொல்லுவாங்களா? அவங்க தமிழ் படிப்பாங்களா? டைப் படிக்கிறவங்க யார்? தமிழ்நாட்டு ஆட்கள். ஏன் இத்தனை வருஷம் இருக்குது, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு ஏற்றிட்டு போயிடுவாங்க. சரி, ஏற்றலை. பிப்ரவரி 4ஆம் தேதி நீங்கள் லிஸ்ட்டு கொடுப்பீங்க இல்லையா, அது ஃபைனல் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு மாதம் டைம் இருக்குது. அப்போ ஃபார்ம் 6 ஃபார்ம் 8 மறுபடியும் கொண்டு போய் கொடுங்க, உங்களுக்கு அக்செப்ட் பண்ண போகிறாங்க. கோர்ட் எதுக்கு இருக்குது? அப்போ ஒரு 1000 பேர் இல்லை, 1000 பேர் கோர்ட்டில் போட்டால் இவங்களை கன்சிடர் பண்ணணும்னு கோர்ட்டு சொல்லிடுச்சுன்னா முடியாதுன்னு சொல்ல முடியாது. சார், இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை சேலஞ்சு பண்ணக்கூடிய எந்த ஒரு தவறான முடிவை மத்திய அரசு எடுத்தாலும் சுப்ரீம் கோர்ட்டு குட்டு வைக்குது. இதோ இப்போ ஜனாதிபதிக்கிட்டேயே இவங்க ஏன் இதுக்கு பதில் சொல்லலை நீட்டுக்குன்னு கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. ரிசல்ட் என்ன வேணா வரட்டும், அதை பற்றிலாம் நான் பேச தயாராக இல்லை. ஆனால் நமக்கு மேலே ஒருத்தன்னு வரும்பொழுது அசிங்கப்பட்டான் அப்படிங்கிற பேர் வரும். அதை புரிஞ்சுக்கணும் சார். சர்வாதிகாரம் உள்ள நாட்டிலேயே தடார்னு சர்வாதிகாரியை தூக்கிட்டு இராணுவம் உள்ள வந்துடுது. அதனால் இந்த ஜனநாயக நாட்டில் நான் சர்வாதிகாரியாக இருப்பேன்னா சின்னதாக இந்த கவுன்சிலர் ஏரியா அங்கே இங்கே வேணால் அப்படி இருக்கலாம். நாடு லெவலில் என்ன நாளைக்கு தப்பு பண்ணிட்டாங்கன்னா தமிழக அரசை கலைச்சிடுவீங்களா? கலைச்சா சிம்பத்தி வந்தால் மறுபடியும் பெரிய லெவலில் தானே வருவோம். தவிர வந்து இங்கே சீட்டு கிடைக்கல என்ன நானே சொல்கிறேன், ஒரு சின்ன ஃபார்முலா சார். இப்போ ஸ்டாலின் எப்படி சமாளிப்பார் என்ன அவரை தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன். நான் இது வரைக்கும் நான் சொன்னது திமுகவுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியாது. இப்போ எனக்கு சீட்டு வேணும், எனக்கு 10 சீட்டு வேணும், எனக்கு 12 சீட்டு வேணும், எனக்கு 20 சீட்டு வேணும்னு கூட்டணி கட்சி கேட்டதுன்னா அவர் என்ன சொல்லுவார்னு நான் நினைக்கிறேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, கொடுக்குற சீட்டை வாங்கிக்கங்க. நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணோன்னே மேலவை ஆரம்பித்து எம்எல்சி கொண்டு வந்துடுவோம். யார் யாருக்கு எவ்வளோ சீட்டு வேணுமோ கொடுத்துடலாம், முடிஞ்சு போச்சு. அவன் எம்எல்ஏ இருந்தானே எம்எல்சி இருந்தானே. அப்போது 234க்கு அது எவ்வளோ சீட்டு வரும்னு பார்த்து கிட்டத்தட்ட வரப்போகுது. சிம்பிளஸ்ட் திங். பீகார் வெற்றிக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி நாளை தமிழகம் வர்றாரு. ஒரு பலூன் கட்டுறாங்களா? இல்லை, அவர் இங்கே வந்து அதே பீகார் வெற்றியை போல் அவரும் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. நான் ஒரு வெற்றியை பார்த்துட்டு வந்திருக்கேன், இங்கேயும் அதே போல் ஒரு வெற்றியை கொடுப்போம், நம்பிக்கையோடு இருங்கன்னு சொல்லுவார். ஸோ அதுக்கான வேலைகள் அவங்க இறங்குவாங்க தானே. பலூன் விஷயத்துலேயே ஒரு சின்ன கதை இருக்குது சார். ஒரு பையன் சொன்னான்னா எல்லாருக்கும் பலூன் கொடுத்துட்டே வந்தாங்களாம். அவங்ககிட்ட கருப்பு பலூன் வந்துது. அவனுக்கு கருப்பு பிடிக்காது. இன்னொரு சேப்பு பலூன் பறக்குது, பச்சை பலூன் பறக்குது, மஞ்சள் பலூன் பறக்குது, நீல பறக்குது. அவனே அவன் வந்து தாத்தா கிட்ட கேட்டானா, தாத்தா இது கருப்பு பலூனு, இது பறக்குமானானா? எல்லா பலூனும் பறக்கும்டா, ஏன்னா உள்ளே இருக்கிறது ஒரே கேஸ் தான். அந்த கேஸ் இருக்கும்போது பறக்கும். பறக்கிறது கலர் இல்லை, உள்ளே இருக்கிற கேஸ் நானா. அதே போல் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு இருக்குல்ல, அதுதான் அந்த கேஸ். அதை மாற்ற முடியாதுல்ல. நீங்கள் பீகார்லேருந்து வாங்க, நேபாள் ஏங்க அவங்களால மணிப்பூர்கிட்டே ஒன்றும் பண்ண முடியலைங்களே. ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா என்ன சாதனை பண்ணுவாங்க? பண்ண முடியாதுங்க. அவங்க என்ன சொல்கிறது, அம்பானி அதானி வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசாங்கம் இயங்கி கொண்டிருக்கிறது. அதுக்கு மாற்று அவங்க சொல்லவே இல்லை. ஓகே, சொல்லலை. அதெல்லாம் அவங்களுக்கு மைனஸாக இருக்கும். நமக்கு வந்து அந்த
நம்ம தமிழ்நாடு எல்லையை தாண்டி ஒரு அடியை பற்றி கூட நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. தமிழ்நாட்டுக்குள்ள என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஃபிங்கர் டிப்பில் வச்சிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். நூக்கன் கார்னர். அதில் சில அதிருப்தியான கட்சி தொண்டர்கள் இருப்பாங்க, நிர்வாகிகள் இருப்பாங்க, எல்லாரையும் சரி பண்ணிக்கலாம். இப்போ விஜய் ஏன் இப்படிலாம் பேசுறாரு? விஜய் நான் எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி ஏன் சொல்றாரு? ஏன்னா அவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்னாடியே நடிக்க வந்துட்டார். ஸோ நான் உதயநிதியோட சீனியர் அப்படிங்கிற எண்ணத்திலேயே அவர் பேசுறார். விஜயினால உதயநிதியினுடைய வளர்ச்சியையும் இன்றைக்கு துணை முதல்வருங்கிற அந்த பதவியில் இருக்கிற அதிகாரத்தையும் அவரால் சகிச்சுக்க முடியல. உள்ள கொதிக்குது. ஸோ நாங்க ரெண்டு பேர் இவர் தான் சொல்றார். உதயநிதி கூட்டமே வருது இல்ல, அவரும் தான் ஆய்வுக்கு போறாரு. ஓட்டு வருது இல்ல போறோம். ஆய்வுக்கு வரது எது கூட்டம் வரணும்? இவர் பாத்ரூம் போறதே கூட்டம் வருதா? எனக்கு தெரிஞ்சு விஜய் பாத்ரூம் போறச்சே கூட ஒருத்தர் கூட வருது இல்லையே. அப்போ விஜய் கூட தான் கூட்டம் வரல. ஒரு காமன் சென்ஸ் வேணும் சார். இவர் ஏன் மகாபலிபுரம் போறதுக்கு கூட்டம் வரல? இவர் ஏன் இங்க எங்க வீட்டு பக்கத்துல பட்டணப்பாக்கத்துல இருக்கும்போது ஒரு ஆள் கூட வாசல் நிற்கிறது இல்லை? ஏன்னா அவர் எங்க தனிமையில் இருக்கணும், எங்க தனியா இருக்கணும்னு அவர் தீர்மானிக்கிறார். உதயநிதியெல்லாம் அப்படி தீர்மானிக்கிறது இல்லை. என்ன வேலைக்கு போறாரோ அந்த வேலையை அவர் பார்த்துட்டு வர்றாரு. அன்னைக்கு அப்படித்தான் எவரோ லூசு சொல்றான். என்ன ஆஃப்டர் ஆயர் போட்டு காலையில் போய் ஆய்வுக்கு போறார். அவர் ஆய்வுக்கு போல, வாக்கிங் போன டயத்துல அதே டயத்துலயும் கவர்மெண்ட் வேலையை போய் செஞ்சுட்டு வர்றாரு. அவ்வளவுதான். அதை கூட எல்லாத்தையும் விமர்சனமாக்கணும்னு நான் தான் சொன்னேன். அரசியலை பொறுத்த உதயநிதி நம்முடைய என்ன சொல்றது, விஜய் உதயநிதியினுடைய தோளை விட இடுப்பை தாண்டியே உசரமா வளர்ந்த ஒரு நபர் சினிமாவில் இருக்கலாம். ஆனால் அந்த நபர் படம் ரிலீஸ் ஆகணும்னா ரெட் ஜெயிண்ட்ல இருக்கிற 700 தியேட்டருடைய அந்த கருணை இருந்தால் தான் ஆகும். அப்படி பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயிண்ட்டுக்கு முன்னாடி விஜய் என்ன, அரசியலில் விஜய் என்ன, நம்மளுடைய உதயநிதியை பொறுத்த வரைக்கும் உதயநிதியோட இடுப்பு சைஸ் கூட வரல விஜய். அப்போ உதயநிதிக்கே இடுப்பு சைஸ் வரலன்னா ஸ்டாலினுக்கு விஜய் கணுக்கால் அளவு கூட வரல. இவர் பிரமையில பேசுறார். அவர் பேசக்கூடிய அனைத்து விஷயங்களுடைய உண்மைகளும் நிஜமும் 26 ஜூன்ல தெரிஞ்சிட போகுது. இன்னொரு பக்கம் வாரிசு அரசியல்னு ஒண்ணு இருக்குல்ல, டேக் இருக்குல்ல உதயநிதி மேல. என்ன வாரிசு? நீங்க உங்க பையனை வளர்க்காம ஏத்து விட்டு பையனை வளர்ப்பீங்களா? பொண்டாட்டி சந்தேகப்பட மாட்டா? பசங்க இல்லாதவன் அவங்க தான் சொல்லுவாங்க இந்தியாவில் வாரிசு அரசியல். எல்லாம் உலகம் முழுக்க வாரிசு அரசியல். சவுக்காரப்பட்டு போனா அத்தனை சேட்டும் உங்களையே உட்காந்து வைப்பான். கல்ல அவன் பையனை தான் உட்காந்து வைப்பான். நெப்போட்டிசம், நெப்போகிட்னு இருந்துட்டு போட்டோம். சினிமால இல்லையா? எல்லாத்துலயும் தான் இருக்கும் சார். உலகம் அது ஜீன். என் ஜீன் தான் என் பையனுக்கு வரும். என்ன தப்பு? அப்படி வரவங்க தன் திறமையை வளர்த்து கொண்டு பெரிய ஒரு செங்கலை காமிச்சு ஒரு எலெக்ஷனை ஜெயிச்சாரா இல்லையா? ஒரே ஒரு செங்கலை காமிச்சு அதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணுமா வேணாமா? உதயநிதி தானே பண்ணார். அது அத்தனை இடத்துக்கும் பிரச்சாரம் போனாரா இல்லையா? என்னமோ அவர் என்ன பையனூர் பங்களா மாதிரி இல்லை, இங்கே இவங்க இப்போ இவர் இருக்கார் ஒரு இடம், என்ன இடம், பனையூர். அந்த பால் ஆரம்பிச்சாலே சரியா வராது போல இருக்கு. அந்த அந்த இடத்துல உட்காந்துக்கினே அரசியல் பண்றாரு. சொல்லுங்க சார். நான் திமுக கட்சிக்காரன் இல்லை சார். நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய நல்ல நண்பர், புரிதல் உள்ள நண்பர். உதயநிதியும் சின்ன பையனா இருக்கிறதுலேருந்து எனக்கு பழக்கம். அவங்க குடும்பத்தில் எல்லாரும் ஆல் பிரதர்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. தமிழரசு, அழகிரி எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ நான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மரியாதை கொடுப்பேன். அரசியல் எனக்கு தேவையில்லை. நான் எப்படியாவது சீட்டு வாங்கினா இத்தனை கட்சியில் சேர்ந்துருப்பேன். நான் சேரணும்னு முதல்வர் சொல்லணும், நீங்கள் வாங்க உள்ளே வாங்க. உள்ளே இல்லையா நான் ஃப்ரெண்டாக நான் பிரச்சாரம் பண்ண ஏற்றுக்க மாட்டேன்னா? நான் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஓட்டர் ஐடி கார்டுன்னு சொல்ல போகிறாங்களா? நான் பேசுகிற உண்மைகளை ஜனங்க ஏற்றுக்க போகிறாங்க, அவ்வளோதானே. அதுக்கு சொல்கிறேன் சார். விஜய் இன்னும் பழகக்கூடாது. அவர் யாரோடையும் பழகலை. கேரவனில் கண்ணாடிக்கு முன்னாடியே தனியாக உட்காந்துக்கிட்டு
தன்னை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு 300 கோடி ரூபா சம்பளத்தை விட்டு அவருக்கு 200 கோடி தான். அதுக்குள்ளே இந்த புள்ளிங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 100 கோடி சம்பளத்தை ஏற்றிருச்சு. விஜயினால் நாசமாக போனது தான் தயாரிப்பாளர் முரளி மெர்சல் எடுத்து. ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் என்னால் உனக்கு இவ்வளோ நஷ்டமாச்சு, நான் உனக்கு 50 கோடி ரூபா கொடுக்குறேன் வச்சுக்கோ. அஜித் செய்வார், விஜய் செய்ய மாட்டார். நான் அவனை படம் எடுக்க சொன்னேன். அந்த படத்தில் எவ்வளோ தில்லுமுள்ளு நடந்தது தெரியுமா? ப்ரொடக்ஷன்லேயே துட்டு அடித்தாங்க. அது டைரக்டருக்கு தெரியாதா? ஹீரோக்கு தெரியாதா? இவங்கெல்லாம் மனிதாபிமானத்தை பற்றி எல்லாம் பேசுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அதெல்லாம் தப்பு ரொம்ப. அதுக்கு சொல்கிறேன், எஸ்.ஏ. சந்திரசேகருடைய தவறான பல குணங்கள் அப்படியே விஜய்க்கு வந்திருக்கு. நல்ல குணங்கள் வரல. அதுக்கு ரொம்ப குறைச்சலாக இருக்கும் போல இருக்கு, வரல. நம்ம என்ன, அதுவும் ஜீன் தான், புரியுதா? அதனால எல்லாமே வந்து வாரிசு அரசியல்லாம் ஒன்றுமே இல்லை சார். அங்கே என்னாச்சு, தேஜஸ்வி, அங்கே இது எல்லாமே எல்லாம். நான் என்ன சொல்கிறேன், நீ யாரா வேணா இருந்துட்டு போ, செய்யும் வேலையில் சரியா செஞ்சேன்னா என்ன போ. ஒரு குடும்பமே சேர்ந்து நலத்திட்ட உதவிகள் செய்யுது சார், ஒரு ட்ரஸ்ட் பேர்ல. ஐய, அப்பா வந்த பையன் ஒரு கூட சொல்றோமா? அப்ப நலத்திட்ட உதவி தானே, எல்லாரும் ஆளுக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம்ல. அது மாதிரி தான், ஒரு பதவிக்கு வரட்டும். நாளைக்கு என் பையன் எம்எல்ஏ ஆயிட்டான், நான் என் பையனுக்கு பதிலாக நான் போய் வேலை செய்வேன். ஒருவேளை நான் எம்எல்ஏ ஆயிட்டேன், இல்லை ஏதாவது பவருக்கு வந்தேன், எனக்கு பதிலாகவும் என்னுடன் கூடவும் என் பையனை வந்து வேலை செய்ய சொல்லுவேன். என்ன தப்பு இருக்கு? அவங்களுக்கு காரியம் ஆகணும், அது புரிஞ்சுக்கணும் நம்ம. நன்றி சார், நன்றி. வணக்கம் பாலாஜி.